ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பைனாமியல் தியரம், அதாவது பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் நம்ம பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு தெரியும் a + b த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஈஸியாக நம்மள சால்வ் பண்ணிடலாம். a² + b² + 2 × a × b. இதை வச்சு நம்ம ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போது இதே மாதிரி இதையே நம்ம சால்வ் பண்ணுறோன்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து 103/2 எடுத்துக்கிறேன். எனக்கு இப்படி பவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மல்டிபிள் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக தான் நான் எப்படி எடுப்பேன்னா 100 + 3 ஹோல் ஸ்கொயர்னு எடுப்பேன். இப்போது இதை வந்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் போட்டேன்னா எனக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இப்போது அதே மாதிரி தான் எனக்கு a + b த ஹோல் க்யூபுக்கும் எனக்கு ஃபார்முலா தெரியும். a³ + 3 × a² × b + 3 × a × b² + b⁻³. இப்போது இதுவும் அதே ரீசன் தான். நம்மளுக்கு 103/3 வேல்யூ ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ 100 + 3/³ போட்டால் நம்மளுக்கு இதை மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போது இது இல்லாமல் a + b⁻6, இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியாது. இது ரொம்ப பெரிய நம்பர். இப்போது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா பைனாமியல் தியரம்னு கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு காம்பினேஷன்னா என்னென்னு தெரியும்ல, காம்பினேஷன்னா NCR, இதுதான் நம்ம காம்பினேஷன்னு சொல்லுவோம். இது நான் எப்படி சொல்லணுங்கிறதையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் போடுறதுன்னு. இப்போ நான் இதை சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ வந்து காம்பினேஷனில் 5C2ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 டைம்ஸ் 5 ரிவர்ஸில் எழுதுங்க. அதாவது 5 இன்ட்டு மல்டிப்பிளில் தான் போடணும். 4 பின்னாடி டிசெண்டிங் ஆர்டரில் வரும்போது 5 × 4 தானே வரும். டிவைடட் பை 2 டைம்ஸ் 1 இருக்குது 2 இருக்குது. கீழே வந்து 2 × 1, அதாவது 2 × 1. இது எவ்வளோ தூரம் ரிவர்ஸில் வர முடியுமோ அவ்வளோ தூரம் வரணும். 1 வரைக்கும் தான் வரணும், 0க்கு வரக்கூடாது. வந்தீங்கன்னா இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4ன்னு வரும். அப்போது 5 × 2 10. அப்போது 5C2ஓட வேல்யூ 10. இதுதான் காம்பினேஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஃபார்முலா பாருங்களேன். இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸி. இப்போது a + b n டேர்ம்ஸ், எனக்கு nth பவர் வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு நான் ஈஸியாக போடலாம். NC 0 a n a⁻n b⁻0 + NC1, இது இன்க்ரீஸ் ஆகும். NC0 அடுத்து NC1 நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போடலாம். NC2 அதே மாதிரி ப்ளஸ் NC3 ப்ளஸ் NC4. இப்போ 4 வரைக்குமே நான் போட்டுக்கிறேன். இது மாதிரி NC1 போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா NCnth வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சென்டரில் எப்படி ஃபில் பண்ணுறதுனா, n⁻a, அதாவது a⁻n போட்டிருக்கோம்ல, இப்போது அதில் மைனஸ் பண்ணணும், டிக்ரீஸ் ஆகணும். இந்த பவர் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். பியோட பவர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு டிக்ரீஸ் பண்ணோன்னா -1 பண்ணுவோமா, அடுத்து இன்னொன்று டிக்ரீஸ் பண்ணோன்னா n-2 போடலாமா, இங்கே இன்னும் டிக்ரீஸ் பண்ணோன்னா n-3 போடலாம், இங்கே இன்னும் டிக்ரீஸ் பண்ணோன்னா n-4 போடலாம். அவ்வளோதான். இப்போ அப்போது இங்கே என்னென்னா a வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி b வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். இங்கே b⁻0 இருக்குது. அப்போ இங்கே b⁻1, இங்கே b⁻2, இங்கே b⁻3, இங்கே b⁻4 அண்ட் ஸோ ஒன். இதுவும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த b⁻0 நீங்கள் எழுதினாலும் ஒன்று தான். ஏன்னா b⁻0ஓட வேல்யூவே 1 தான். அப்போ எனிதிங் பவர் 0னாலும் 1 தான் வரும். அப்போ அது நம்ம சில இதில் இருக்கும், சில இதில் இல்லாமலும் போகலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இதுதான், இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இதுதான் ஃபார்முலா. இதை மக்கப் பண்ணாமல் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நம்பர் வச்சு பார்த்தோன்னா நம்ம a + b தானே போட்டோம். இப்போ நான் எக்ஸ்பேண்ட் 25/5 எடுத்துக்கலாம். யூஸிங் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன். பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன்னும் கேட்கலாம், இல்லை பைனாமியல் தியரம்னும் கேட்கலாம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா, இது பாருங்கள். 25 எப்படி நம்ம பிரிக்கலாம், 20 + 5 பிரிக்கலாமா, பவர் 5. அப்போது இங்கே n வந்து 5.
A is equal to 20, B is equal to 5. இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? n-க்கு பதிலாக 5, C 0, A பவர் n, n-க்கு பதிலாக 5. அப்போது Aக்கு பதிலாக நம்ம வேல்யூ போடணும்ல, 20 பவர் 5. அடுத்து B பவர் 0, அப்போது 5 பவர் 0 ப்ளஸ் 5C1, 20 பவர் 5 மைனஸ் 1, 5 பவர் 1 ப்ளஸ் 5C2, 20 பவர் 5 மைனஸ் 2, 5 power 2 plus 5C3, 20 power 5 minus 3, 5 power 3 plus 5C4, 20 power 5 minus 4, 5 power 4. இப்போ இதை சால்வ் பண்ணனா 5C0 னா 1, 5 ஏதாவது இந்த மாதிரி 5C0 6C0 எதுவோட 0 வந்தாலும் ஆரோட வேல்யூ எது 0வாக இருந்தாலுமே அங்கே 1 தான் வரும் ஆன்சர். அதே மாதிரி 20 power 5, 20 power 5னா நம்மளுக்கு எப்படி போடணும்னு தெரியும். இப்போ பாருங்கள், நான் ஒரு இதில் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 20 power 5னா 20 into 20 into 20 into 20 into 20. இது எப்படி ஈஸியாக போடுறது நான் சொல்ல பாருங்களேன். இது ஃபுல்லாக ஜீரோஸாக தானே இருக்குது. இப்போ இந்த 2 மட்டும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 4 கிடைக்குமா? பேலன்ஸ் எனக்கு 2 zeros இருக்குது. அந்த 2 zeros போட்டால் இதுதான் 20 ஸ்கொயருக்கான ஆன்சர். இப்போ இதோட நான் வந்து 20 மல்டிபிள் பண்ணேன்னா 4 2s are 8, 4 2s are 8. அப்போது 8 இங்கே ஆல்ரெடி 2 0 இருக்குது, அங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 3 zeros ஆகிடும். இப்போது 8 2னா 16. அப்போது இதுக்கு வந்து 1 6 0 0 0 3 zeros இருக்குது, இங்கே 4 0 4. அதே மாதிரி இங்கே 32 வந்துருமா? 32 இங்கே ஒரு 4 zeros இருக்குது, ஆல்ரெடி ஒன்று இருக்குது, 5 zeros வந்துடும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர்னு தெரிஞ்சிச்சு. 20 power 5ஓட ஆன்சர் 32000000 5 zeros வரும். அப்போது 32000000 இன்ட்டு 5 power 0னா நம்மளுக்கு தெரியும் ஆன்சர் 1 தான் அப்படின்ட்டு. ப்ளஸ் 5C1. இப்போது 5C1னா நமக்கு தெரியும் 5 தான் வரும், ஏன்னா 5 divided by 1 தான் வரும். ஸோ 5. இப்போது 20 power 5 minus 1 இருக்குது. இப்போ 20 power 5 minus 1னா 20 power 4, 20 power 4னு வந்துடும். இப்போ நம்மளுக்கு இதில் தெரியும் 20 power 4ஓட வேல்யூ. இது வந்து 20 ஸ்கொயர், இது 20 கியூபுக்கான ஆன்சர். இதான் 20 power 4, 160000 4 zeros இருக்குது. இப்போது 160000 இன்ட்டு 5 power 1னா 5 அப்படியே வந்துடும். ப்ளஸ் 5C2. இப்போது 5C0னா நம்மளுக்கு 1ன்னு தெரியும், 5C1னாலும் நம்மளுக்கு 5ன்னு தெரியும். இப்போ 5C2னா இதை எப்படி போடுவோம்? 5 into 4 divided by 2 into 1ன்னு போடுவோம். கேன்சல் பண்ணால் 10. 5C3 அது எப்படி போடுவோம்? 5 into 4 into 3 divided by 1 into 2 into 3. 3 கேன்சல் ஆகிடும். இதையும் கேன்சல் பண்ணால் அகைன் எனக்கு 10 தான் வரும். திரும்பி 5C4, ஏன்னா 5C4 தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ 5C4ஐயும் போட்டுருவோம். 5 into 4 into 3 into 2 divided by 1 into 2 into 3 into 4. இது அப்படியே 2 3 4 2 3 4 கேன்சல் பண்ணால் எனக்கு ஆன்சர் 5 கிடைக்கிது. இப்போது எனக்கு 5C2ஓட வேல்யூ 10. இது வந்து 20 power 3, ஏன்னா 5 minus 2னா 3 தானே. அப்போது 3 அப்படின்னா க்யூப்கோட வேல்யூ 8000. அப்போது இன்ட்டு 8000 இன்ட்டு 25. 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ் 5C3ஓட வேல்யூ 10 இன்ட்டு 20 power 2. 20 ஸ்கொயரோட வேல்யூ 400. ஸோ 400 இன்ட்டு 5 க்யூப். 5 க்யூப்னா 25. 5 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும், 5 ஸ்கொயர்னா 25. 25 இன்ட்டு 5னா 125. 125 இன்ட்டு 125 ப்ளஸ் 5C4ஓட வேல்யூ 5 இன்ட்டு 20 பவரில் 1 தான் இருக்குது. ஸோ 20 அப்படியே எழுதிக்க வேண்டியதான். இன்ட்டு 5 power 4 இருக்குது. அப்போது 5 power 4ஓட வேல்யூ என்னென்னா 625. அதாவது 125ஓட 5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 625 கிடைக்கும். இப்போ போட்டாச்சு. இப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ணணும்ல. இப்போது 1ஓட மல்டிபிள் பண்ணாலும் 1 எல்லாம் மல்டிபிள் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ 32000000 5 zeros ப்ளஸ்
5 into 5 25, 5 into 5 25. இப்போ பாருங்கள் இது எப்படி ஈஸியாக மல்டிபிள் பண்ணுன்னு சொல்கிறேன். 5 into 5 25 இன்ட்டு இங்கே எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது, ஜீரோஸை பட்டுருங்க. வெறும் 16 மட்டும் விடுங்க. 16 எடுத்திங்கன்னா 16. மல்டிபிள் பண்ணுங்கள். இதை மல்டிபிள் பண்ணும்போது 3 5 are 30, 3 2s are 12, இது ப்ளஸ் பண்ணால் 15, இது அப்படியே வந்துடும். ஸோ 0 0 பேலன்ஸ் 1 4 4 0 0, அதாவது 400 இருக்குது. இங்கே எனக்கு ஒரு 4 ஜீரோஸ் இருக்குது. 4 ஜீரோஸையும் இங்கே ஆட் பண்ண போகிற பின்னாடி இப்போ பாருங்கள் 400 அப்படி இருக்குது. அங்கே ஒரு 4 ஜீரோஸ் இருக்குது. அந்த 4 ஜீரோஸையும் ஆட் பண்ணால் மொத்தம் 6 ஜீரோஸ் எனக்கு வந்துடுச்சு. இதான் ஆன்சர். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது 25 இருக்குது. இந்த 25ஐ 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 250. ஒரு ஜீரோ மட்டும் இங்கே போட்டால் போதும். 250. 250யோட நீங்கள் இப்போ பாருங்கள் 250யோட 8 மல்டிபிள் பண்ணிங்கன்னா, இல்லை வெறும் 25 மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த 0 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இதை மட்டும் மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். 40 வருது. 2 4 16, 16 + 4 20, 200. 200ஓட இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 3 0 இருக்குது, இங்கே ஒரு 1 0 இருக்குது. 4 zeros. 200ஓட 4 zeros ஆட் பண்ணணும். 200ஓட 4 zeros. 1 2 3 4 zeros ஆட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி தான் இங்கே 4ஓட 125 மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போது 125 into 4 0 2 4 2s are 8 plus 2 10 4 1s are 4 5 500 வருது. இப்போ 500ஓட எனக்கு 3 zeros ஆட் பண்ணணும். 500ஓட 3 zeros 500 1 2 3 zeros ஆட் பண்ணியாச்சு. இதோட மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் தான் வரும். ப்ளஸ் இங்கே 6 to 5 into 20 into 5 இருக்குது. இதை எப்படி ஈஸியாக மல்டிபிள் பண்ணலான்னா சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். 20 into 5 0 10, அதாவது 100. இப்போது 100ஓட 6 to 5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே 6 to 5 அப்படியே போட்டுட்டு இந்த 2 ஜீரோஸை மட்டும் பின்னாடி ஆட் பண்ணிடுங்க. அப்போது 6 to 5 0 0 6 to 5 0 0. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் 3 2 0 0 0 0 0 5 zeros இருந்துச்சு. இது ரிவர்ஸில் எழுதிக்கலாம். 0 0. இங்கே வந்து 6 zeros இருக்குது. 1 2 3 4 5 6 4. இங்கேயும் 6 zeros இருக்குது. 1 2 3 4 5 6 2. இப்போ இங்கே 5 zeros இருக்குது. 1 2 3 4 5. இங்கே எனக்கு 5 வந்துடும். இங்கே 2 zeros இருக்குது. 1 2 அப்படியே ரிவர்ஸில் 5 2 6. இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் 0 0 0 அப்படியே 0 வந்துடும். இங்கே ஒன்று மேலே 5, இங்கே ஒன்று மேலே 2, இங்கேயும் ஒன்று மேலே 6. இங்கே வந்து 5 + 2 இருக்குது. 5 + 2 7. இங்கே 4 + 3 7 + 2னா 9. அப்போது எனக்கு இது ஆன்சர் 97,62,500. இதுதான் 25க்கான பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். இதுவே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். பட் நம்ம அந்த 25 5 times மல்டிபிள் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பைனாமியல் எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்குது. இது ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.